ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய பாப்பன் ஓடைக்கு அருகாமையில் ஒரு வாலிபருக்கு துஷ்டாவியால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த வாலிபர் இப்பொழுது உயிரோடவே இல்லைங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய பாப்பன் ஓடைக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2009 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது ஆதவன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய நண்பரான சங்கர் அப்படின்றவருக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ஆதவனுக்கு தோராயமாக 23 வயது இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவருக்கு திருமணமாகி 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் அடிக்கடி வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஆதவனை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் தாங்க பண்ணியிருந்திருக்கிறாரு. அதனாலவோ என்னவோ இந்த இருவருக்குமே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் இவர் எப்பெல்லாம் இவங்களுடைய மனைவி கூட சண்டை போறாரோ தினமும் குடிக்கக்கூடிய ஒரு நபராகவும் தாங்க இருந்திருக்கிறாரு. இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கடை சைடு தாங்க ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறாருங்க. அந்த சலூன் கடையில் இவர் மட்டும் கிடையாதுங்க, இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேர் தாங்க சங்கர். அந்த சங்கரை இவருடைய சலூன் கடையில் தாங்க வேலையில் ஜாயின் பண்ணி விட்டுருக்காருங்க. அப்படி இந்த இருவரும் வேலையை முடிச்சு விட்டுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பும் பொழுது இந்த ஆதவன் இருக்கார் இல்லையா, இவர் சரக்கு வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு அவுட்டர் பகுதியில் போய் அடிச்சுட்டு வருவது வழக்கம். ஆனால் இந்த சங்கரை பொறுத்த வரைக்கும் குடிக்கக்கூடிய நபர் கிடையாதுங்க. அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் தாங்க இந்த ஆதவனுடைய மனைவி இவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு, அதாவது இந்த ஆதவனுடைய மாமியாருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. தன்னுடைய மனைவி ஊருக்கு போனதுனால இவர்கிட்ட ஏற்கனவே சண்டை போட்டு போயிருக்காங்க இல்லையா, அதனால வருத்தத்தோட என்னுடைய மனைவி எப்போ பார்த்தாலும் என்னை பாடா படுத்திட்டு இருக்கிறா, நான் இன்னைக்கு கட்டாயமா குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பர் சங்கர் கிட்ட சொல்லிக்கிறாரு. நீ தான் தினமும் குடிச்சிட்டு இருக்கல, இப்போ என்ன புதுசா அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அவன் ஊருக்கு போயிட்டா அப்படின்றக்காக நீ குடிக்கிறேன்னு சொல்ற, சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல வா கிளம்பும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த 2 பேருமே ஒரே ஒரு 2 வீலர் மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாப்பன் ஓடைன்னு இருக்குங்க. அந்த ஓடைக்கு தாங்க கிளம்புறாங்க. தோராயமாக இரவு ஒரு 8:30 மணிக்கு. அந்த ஓடைக்கிட்ட கிளம்பி போனதுக்கு பிறகு இவர் வாங்கி வச்சிருக்கக்கூடிய சரக்கு சைடிஸ்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இந்த ஆதவன் குடிச்சிடறாருங்க. அப்படி குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுடைய மனைவியை நினைச்சுக்கிட்டு புலம்புன்னு அப்படி தாங்க இருந்திருக்கிறாரு. நீ எப்ப பார்த்தாலும் இதே சொல்லி தாண்டா புலம்பிட்டு இருக்கிற, இனிமே உன் கூட குடிக்கிறக்கே நான் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே சமயத்தில் அவர் ஆல்ரெடி ஒரு கோட்டை முழுமையாக அடிச்சிட்டார் அப்படின்றக்காக கொஞ்ச நேரம் நான் சாஞ்சு அப்படியே தூங்குறேன்டா, அதுக்கப்புறம் நீ எழுப்பி விட்டு நம்ம 2 பேர் போயிடுவோம் அப்படின்றக்காக தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறை இடுக்குகள்லேயே படுத்து கிடக்கிறாருங்க. அப்படி இவர் படுத்ததுக்கு பிறகு அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கர் என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காரு. இவன் வேற தூங்கிட்டான். இந்த இரவு நேரத்தில் யாராவது திருடர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம தனியா இருக்கிறதுக்கே பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு வித்தியாசமான ஒரு மெல்லிசான குரல்ல யாரோ ஒரு பெண்மணி பாட்டு பாடக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. அப்படி பாட்டு பாடக்கூடிய சத்தம் கேட்ட உடனே இந்த சத்தம் எங்கிருந்து வருது, யாரோ ஒரு பெண்மணி தான் பாடுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பர் படுத்துக்காரிலே அந்த பாறையிலே போட்டுட்டு கொஞ்சம் தூரம் கடந்து வந்திருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த ஆற்று ஓடை ஓடிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே யாரோ ஒரு பெண்மணி தாங்க உட்காந்தபடி பாட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க. இங்க இருந்து பார்க்கும்பொழுது அந்த இருட்டில் யார் என்னன்றது தெரியல. உடனே அவருடைய கையில் இருக்கக்கூடிய பட்டன் செல்லை ஆன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை ஆன் பண்ணி எதிர்ப்புறத்தில் பார்க்குறாரு. அப்படி பார்த்துமே அவருடைய கண்களுக்கு சரியா தெரியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைலில் லைட் வச்சிருப்பாங்க இல்லையா, அது அந்த அளவுக்குலாம் பிரைட்டா இருக்காதுங்க. ஒரு சில மொபைலில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர் வச்சிருக்கக்கூடிய மொபைலில் வெளிச்சம் அந்த அளவுக்கு இல்லை. உடனே இவருடைய மொபைலை அவருடைய நண்பர்கிட்டே போட்டுட்டு அவருடைய மொபைல் எடுத்துட்டு லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்பயுமே சரியா தட்டுப்படலை. அதன் பிறகு என்ன நினைக்கிறாருன்னா, சரி அந்த பெண்மணிக்கிட்டே நம்ம நேரடியாக நெருங்கி போய் யார் என்ன அப்படின்றத கேட்போம் அப்படின்னு மாதிரிதாங்க அந்த பெண்மணி இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டே போயிட்டாருங்க. அப்படி அந்த பெண்மணிக்கிட்டே போன பிறகு அந்த பெண்மணி முகத்திலே லைட் அடிச்சு பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி பார்க்கவே ரொம்ப அழகா கொஞ்சம் கவர்ச்சிகரமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டு ஓடையில் அந்த பெண்மணி குளிக்கிற மாதிரி தாங்க இருக்கிறாங்க. யாருமா நீங்க இந்த இடத்துல இப்படி குளிச்சுட்டு இருக்கிற, உங்க கூட யாருமே வரலையா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கர் கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அங்கே எதிர்ப்புறத்தில் உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி இவரை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. உடனே என்ன
சொல்கிறாங்கன்னா நானும் என்னோட தோழிகளும் வந்து இந்த இடத்துக்கு குளிக்கிறதுக்காக வருவோம். இப்போ மட்டும் கிடையாது, தினமும் இதே நேரத்துக்கு தான் குளிக்க வருவோம். ஆனால் ஆண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஓடி போயிடுவோம். ஆனால் இப்பொழுது யாருமே இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் தைரியமாக குளிச்சுட்டு இருக்கேன். என்னோட தோழிகள்லாம் நீ குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா எதிர்ப்புறத்துலேயே நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க வெக்கத்தோட சொல்லிக்கிறாங்க. இப்படி அந்த பெண்மணி சொன்ன உடனே இவருமே அந்த பெண்மணிக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்துருக்கிறாருங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் குளிக்க வரீங்களா அப்படின்னு கேட்ட பிறகு ஆமாம் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண்மணி யார் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா கேட்டு வாங்கிக்கிறாருங்க அவங்களுடைய விஷயத்தை போகிறோம். அதன் பிறகு அதே மாதிரி அந்த பெண்மணியுமே இவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறாங்க. நான் தினமும் இந்த இடத்துக்கு இங்கே தான் குளிக்க வருவேன், நாளைக்குமே நீங்கள் வருவீங்களா அப்படின்ற மாதிரி எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த சங்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கட்டாயம் வருவீங்க அப்படின்னா நானும் தினமும் இந்த நேரத்துக்கு இந்த இரவில் இதே ஆட்டோ உடைக்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு அந்த பெண்மணி பார்த்துட்டு உங்களுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பேர் வந்து ராகினி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய வயசு என்னன்னு நான் கேட்கக்கூடாது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய வயசுக்கும் அந்த பெண்மணியோட வயசுக்கும் கொஞ்சம் வந்து பொருத்தம் இருக்குது அப்படின்னா நம்ம காதலிக்கலாம்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த ராகினின்ற பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வயசு வந்து வெறும் 19 தான், உங்களுடைய வயசு என்ன அப்படின்ற மாதிரி அவங்களும் எதிர்கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த சங்கர் அப்படின்றவர் வந்து என்னுடைய வயது வந்து தோராயமாக 23 நடக்குது, நம்ம 2 பேரும் வந்து காதலிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பார்த்தே தான் முதல் நாள் இரவு, அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எப்படி என்னை வந்து காதலிக்கிறேன்னு சொல்கிறீங்க, உண்மையிலேயே என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் வந்து நான் திரும்பி கூட பார்த்ததில்ல, ஆனால் அவங்கள பார்த்த உடனே உங்களுடைய அழகுல வந்து நான் மயங்கிட்டேன், அதனால தினமும் இரவு இந்த இடத்துக்கு நான் வரலான் இருக்கேன், நீங்களும் கட்டாயமாக வந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கர் கேட்குறாரு. அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிக்கிறீங்க அப்படி கேட்ட பிறகு அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் இது வரைக்கும் எந்த ஒரு ஆண்மகனையும் பார்த்து நான் நேரடியாக பேசுனது கிடையாது, உங்களை பார்த்தது எனக்கு என்னன்னு தெரியல பிடிச்சி போச்சு, அதனால நம்ம 2 பேரும் வந்து காதலிப்போம், நாளை இரவு இதே நேரத்துக்கு நீங்கள் இந்த ஆட்டோ உடைக்கு வந்துருங்க, நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்திலேயே எதிர்ப்புறத்தில் இருந்துட்டு திடீர்னு யாரோ ஒரு ஆண்மகன் வந்து கத்தி கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அப்படி கத்தி கூப்பிடப்படக்கூடிய நபர் வந்து வேறு யாரும் கிடையாதுங்க, இவருடைய நண்பரான ஆதவன் தான். அவர் ஆல்ரெடி கொஞ்சம் தெளிஞ்சிட்டார் போல. டேய் எங்கடா போனா, என் ஃபோனை வேறு எடுத்துகிட்டு போயிட்டா, பக்கத்தில் ஐயா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சங்கர் வந்து மிரண்டு போயிட்டாரு. என்னுடைய ஃப்ரெண்டு அங்கனுக்குள்ள படுத்து கிடக்கிறான், கிளம்புன்னு சொல்கிறான் போல, நான் கிளம்புறேன், அவன் நம்ம 2 பேரும் பார்த்துட்டா சந்தேகப்பட்டு எங்களுடைய வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துருவான், அதனால நான் கிளம்புறேன், நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த பெண்மணியுமே இந்த நபரை பார்த்துட்டு டாட்டா காட்ட மாதிரி தாங்க செய்கை காமிச்சிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கு பிறகு அவருடைய நண்பர் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட நெருங்கி போன பிறகு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ராகினின்ற பெண்மணி அந்த ஆட்டோ உடைக்கு ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அவங்கள ஆலய காணங்க டிசைபர் ஆயிருக்காங்க. அந்த பெண்மணி இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தா, நம்ம திரும்பி கொஞ்சம் தூரம் தானே 4 அடி எடுத்து வச்சோம், அதுக்குள்ளேயே அவங்க எங்கே போயிருப்பாங்க, ஒருவேளை தன்னுடைய நண்பன் வந்து பார்த்தா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொன்னதுக்காக நமக்காக தான் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கர் நினச்சிக்கிறாரு. அதன் பிறகு இவருடைய நண்பர் வந்து ஆதவன் வந்து கொஞ்சம் போதலான இருக்காரு. யார்கிட்டடா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த, என்னை விட்டுட்டு எங்கே போன, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபோனை வேற நீ எடுத்துகிட்டு போயிட்ட, உன்னோடைய ஃபோனு தான் இங்கே இருந்துச்சு, அப்படி எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் கடுகடுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா, வாடா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி போய் மறுநாள் காலையில் முழுக்க அவங்களுடைய வேலை எல்லாமே எழுத்து போட்டு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அன்றைய இரவு வந்து இவருடைய நண்பர் வந்து ஆதவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வாடா நம்ம இன்னைக்கு சரக்கடிக்க போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடாருங்க. அப்படி கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் வேற ஒரு இடத்த தாங்க சொல்கிறாரு, வேற ஒரு அவுட்டு பகுதியை சொல்கிறாரு. நீ வந்து வேற இடத்துக்குலாம் போக வேணாம், நம்ம ஏற்கனவே பாப்பன் உடைக்கு அந்த பகுதியிலான போனோம், அதே மாதிரி அங்கிட்டே போவோம்டா, அங்கே தான் காற்று சிலுசிலுன்னு இருக்குது, உனக்கு என்ன நீ சரக்கடிச்சு நீ பாட்டுக்கு வந்து மட்டையாகி படுத்து தூங்கிடுற, நான் தான் இங்கே தனியாக வந்து தவிச்சிட்டு இருக்கிறேன், அதனால அந்த இடத்துக்கே போனோம் அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டையில் கொஞ்சமாவது குளிச்சுட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இவருடைய நண்பர் சங்கர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக இருந்தாலுமே சரி, தன்னுடைய நண்பன் அங்கே தான் போகணும்னு சொல்கிறான், நம்மளும் போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் அந்த பாப்பன் ஓடைக்கே கிளம்பி போகிறாங்க. அப்படி இந்த ஓடைக்கு கிளம்பி போன பிறகு அவர் வாங்கி சொல்லக்கூடிய சரக்கு சைடிஸ் எல்லாமே காலி வந்துட்டு மறுபடியும் மட்டையாக இருக்கிறாருங்க. அப்படி மட்டையானதுக்கு பிறகு இவருடைய நண்பர் வந்து சங்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நேற்றைய இரவு ஒரு பெண்மணியை நம்ம பார்த்தோம் இல்லையா, ராகினின்ற பெண்மணியை, அந்த பெண்மணி எங்கே போயிட்டான்னு தெரியலையே, நம்ம நேரடியாக போய் தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்கனவே அந்த பெண்மணி உட்காந்துருக்கக்கூடிய இடத்துக்கிட்டே போகிறாருங்க. அப்படி போன பிறகு அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, அந்த பெண்மணி ஆளே காணா. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கடந்துருச்சு. என்னடா ஆச்சு, ஏன் அந்த பெண்மணி நம்ம தேடி வரவே இல்லை, ஒருவேளை நம்மளை அந்த பெண்மணிக்கு பிடிக்கலையோ, நேற்று நல்லா பிடிக்கும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலே அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்திலே திடீர்னு இவருக்கு வந்து யாரோ ஒரு பெண்மணி பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படி சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்க்குறாருங்க, அங்கே
இருக்கக்கூடிய முட்கள் புதர்களாக மண்டி போயிருக்கலையா, அதுலேருந்து தாங்க ஒரு பெண்மணி வெளியே வராங்கங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சுக்குங்க, அது ராகினி தான், வேற யாரும் கிடையாது அப்படின்றது. உடனே இந்த பெண்மணி கிட்ட நெருங்கி போயிட்டு, உனக்காக தான் நான் இன்றைய இரவுமே வந்தேன், ஆனால் நீ ஏன் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் வெளியே வந்து பார்க்க மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த ராகினின்ற பெண்மணி கொஞ்சம் ஆக்ரோஷமாக தாங்க இவரை பார்த்து முறைச்சிட்டு பல்லப்புறம் கடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி கோபத்தோட இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னைய வந்து நீ தனியாக தானே வரணும்னு சொன்னேன், இன்றைய இரவு உன்னுடைய நண்பனை ஏன் கூட்டிகிட்டு வந்த, நாளைக்கு நீ இதே மாதிரி வந்த அப்படின்னா வந்து உன்னை நான் நேரடியாக மீட் பண்ணி பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோச்சுக்கிட்டு அந்த முற்பதராக இருக்கக்கூடிய இடத்த தாண்டி போயிடறாங்கங்க. ஒருவேளை நம்மளுடைய நண்பனை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இந்த பெண்மணிக்கு பிடிக்கிற போல, நாளைக்கு அவனை வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய நண்பர் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டு அவரை வந்து எழுப்பி அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பியிருக்கிறாங்க. மறுநாள் அவங்களுடைய வேலை எல்லாமே அந்த சலூன் கடையிலே முடிச்சதுக்கு பிறகு இரவு நேரத்தில் அவருடைய நண்பரான அந்த ஆதவன் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க கேட்க ஆரம்பிச்சுக்கிறாரு, இன்றைய இரவுமே நம்ம அந்த பாப்பன் உடைக்கே போவோமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும் பொழுது இந்த சங்கர் அப்படின்றவர் வந்து மிரண்டு போய் பார்க்குறாருங்க. வேணாண்டா, இன்னைக்கு வந்து எனக்கு உனக்கு கூட வரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால வேற ஏதாவது ஒரு அவுட்டர் பகுதிக்கு நீ போயிட்டு வா, நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன உடனே இந்த ஆதன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை நாள் நம்ம கூட கூப்பிட்டா உடனே வந்துடுவான், ஆனால் இப்போ என்ன ஏன் வரமாட்டேன்றான், ஒருவேளை உண்மையிலே உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமட்டு இருக்காருங்க. ஆனால் இப்படி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாகவே இவருடைய நண்பரான சங்கர் வந்து இவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இரவு நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருந்திருக்காருங்க. இப்படி ஒரு வார காலகட்டமாக பண்ணிகிட்டே இருக்கிறானே, இவன் வந்து என்ன பண்ணுறது, வேற யாரையும் போய் பார்க்க போறானா இல்லை யாரையும் காதலிக்கிறானா அப்படின்ற மாதிரி தாங்க நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரியே இந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி இந்த சங்கருடைய அப்பா அம்மா இந்த ஆதவன் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தோராயமாக ஒரு நாள் இந்த சங்கர் அப்படின்றவர் வந்து சலூன் கடைக்கு வேலைக்கு வரவே இல்லை. காலையில் 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் வேலைக்கே வரலையே அப்படின்ற மாதிரி தாங்க அவரை தேடி போய் நம்ம அவங்க வீட்டிலே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க போய் பார்த்துருக்காரு. அப்படி பார்த்த பிறகு தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த சங்கருக்கு வந்து உடம்பு முடியாமல் காய்ச்சல் அவதிப்பட்டு படுத்து கிடக்கிறாரு அப்படின்றது. என்னாச்சுமா, ஏன் அவனுக்கு உடம்பு முடியல, எது சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த ஆதவன் கிட்ட அந்த சங்கருடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னு தெரியலப்பா, ஒரு வாரமாக அவனுடைய நடவடிக்கையே சரியில்லை, இரவு நேரம் முழுக்கவே வந்து நடுநிசி நேரத்தில் தான் எங்களுடைய வீட்டுக்கே வந்து கதவை தட்டி எழுப்பி அந்த நேரத்தில் தான் வந்து படுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டே உளம்புற மாதிரி தூக்கத்தில் கனவு வந்தால் உளருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து உளறிக்கிட்டே இருக்கான். அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே எங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல, எல்லாமே வித்தியாசமாக நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம நோட் பண்ணி ஆகணும், எனக்குமே சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஒரு வார காலகட்டமாக இரவு நேரத்தில் நான் வேலையை முடிச்சுட்டு நம்ம 2 பேர் தான் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு என்ன பண்ணான்னு தெரில, யார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவன் மாட்டுக்கு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறான், அதனால எனக்கு என்னமோ தப்பாப்படுது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க. இந்த சங்கருடைய வீட்டில் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து எப்பயும் போல அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது இவங்களுடைய பையனான சங்கர் வந்து திடீர்னு முழுகக்கூடிய சத்தம் கேட்குது. இன்றைய இரவுமே தன்னுடைய பையன் வந்து முழுகிட்டே இருக்கானே, இவனை போய் சத்தம் போட்டு அதட்டி தூங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அம்மா எந்திரிச்சு அவங்களுடைய ரூம் கிட்ட நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போனது மட்டும் தாங்க அவங்களுடைய கதவை திறந்து பார்க்குறாங்க. எதிர்ப்புறத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கட்டில் மேலேயே படுத்து கிடக்கிற மாதிரி தெரியுது. யார் இப்படி படுத்து கிடக்கிறா அப்படின்ற மாதிரி உத்து பார்க்குறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சின்னு தான் சொன்னோம். யாரோ ஒரு பெண்மணி தாங்க இந்த சங்கரோடைய மேலேயே வந்து படுத்து தகாத உறவுல ஈடுபடுற மாதிரி தெரியுது. இதை பார்த்து தாங்க மிரண்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி அவங்கள்ட்ட வந்து சொல்லி புரிய வைக்கிறது, ஒருவேளை அந்த பெண்மணி வந்து நமக்கு தெரியாமல் தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிருப்பாளா, அவளை அதட்டி இப்படியே வெளியே போக சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்மணியோட கணவர், அதாவது இந்த சங்கருடைய அப்பா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவனை இப்போதைக்கு எந்த தொந்தரவு பண்ண வேணா, நம்ம நாளைக்கு காலையில் விடியட்டும் அவனுடைய நண்பன் கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அப்படியே விட்டுருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த ஆதவன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நடந்த விஷயத்தை பூரா இந்த ஆதவன் கிட்ட சொல்லும் பொழுது அவருமே வந்து மிரண்டு போயிட்டாரு. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன், உங்களுடைய பையன் வந்து யாரோ ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறான் அப்படின்னு நான் நினச்சேன், அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணை வந்து தைரியமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரானா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. சரி, அந்த பொண்ணை வந்து அவனுக்கே திருமணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆதவன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை பார்த்து இவருமே மிரண்டு போயிட்டாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே அதிர்ச்சிகரமாக தாங்க பார்க்குறாங்க. ஏன் இப்படி வந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க, வேற எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது சங்கருடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணாக இருந்தால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா, அதுவே ஒரு மோகினி அல்லது பிசாசாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நேற்றைய இரவு வந்து ஒரு பெண்மணி தானே உங்களுடைய பையனுடைய ரூமில் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னன்னா ஏதோ ஒரு மோகினி பிசாசுன்னு சொல்கிறீங்களே, என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆதவன் அதட்டுறதோடு கேட்குறாருங்க.
அதன் பிறகு தாங்க உண்மையிலேயே நடந்த விஷயத்தை அப்படியே இந்த சங்கருடைய அப்பா அம்மா சொல்லிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இரவு வந்து அந்த பெண்மணி வந்து அவருடைய மேலே படுத்து தகாத உறவுல ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்மணியை உங்களுடைய கணவர் வந்து ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்திலே உங்களுடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. இவ்வளவு நேரம் அவங்களுடைய பையனுடைய உடம்பு மேல வந்து யாரோ ஒரு பெண்மணி தான் படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்மணி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருக்குங்க. கருன்னு ஒரு கரிய உருவமா அப்படியே கோரமான தோட்டத்தோட மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை பார்த்துட்டு தாங்க இந்த இருவருக்குமே ஈரக்குறையும் நடுங்கி போயிருக்குது. நேற்றைய இரவு பார்த்தது வந்து ஒரு ஆன்மாப்பா, என்னுடைய பையன் பின்னாடி ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது போல, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கதி கலங்கி போயிட்டோம். இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குது. நீ தான் அவனை எப்படியாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஆதவன் என்ன பண்றாருன்னா, அந்த சங்கர் அப்படின்றவர் வந்து எழுப்பி காய்ச்சல் மாத்திரை ஆல்ரெடி போட்டிருக்காருங்க. அதன் பிறகு வந்து அவரை எழுப்பி கூட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கே கூட்டிட்டு போறாருங்க. அப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து விபூதி போட்டு இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரை வந்து அவங்களுடைய அம்மா கூடயே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி அனுப்பிச்சு வச்சதுக்கு பிறகு இந்த ஆதவன் மட்டும் இல்லாமல் இந்த சங்கருடைய அப்பா வந்து தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களுடைய பையனுடைய உயிர் வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்குது. உங்களுடைய பையனோட உடம்புல வந்து ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மா குடியிருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து அது ஏதோ ஒரு மோகினி பிசாசு மாதிரி தான் தெரியுது. அந்த மோகினி பிசாசு உங்களுடைய பையனோட உயிரை வந்து எடுக்காம போகாது. அவர் எங்கேயும் கொஞ்ச நாளா வந்து வெளியே போயிட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாங்க அந்த கோயிலுடைய பூசாரி. அப்படி கேட்ட உடனே அந்த ஆதவன் வந்து நடந்த விஷயத்தை அப்புறம் சொல்லிக்கிறாரு. நாங்கள் குடிக்கிறதுக்காக அந்த பாப்பன் ஓடைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அதுல இருந்து தான் அந்த பிரச்சனையே. இரவு நேரத்தில் போற அவ எங்க போறானே தெரியல. ஒருவேளை அந்த ஓடைக்கு போய் தான் அந்த பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த கோயிலுடைய பூசாரி வந்து என்ன சொல்றாருன்னா, அது என்னவாக வேணா இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய பையனை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. குறிப்பாக இரவு நேரத்தில் எங்கேயும் போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பையனுடைய மனநிலைமை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மாவே அவர் விட்டுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாலிபரை வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாகவே இந்த சலுங்கொடைக்கு அனுப்பலைங்க. இரவு நேரத்தில் வெளியே எங்கேயும் அனுப்பவே இல்லை. அப்படியே தாங்க போயிட்டு இருக்குது. இதோட பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களோட குடும்பத்தினர் மட்டும் இந்த ஆதவன் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதன் பிறகு தாங்க இரவு நேரத்திலேயே நடுநிசி நேரத்திலேயே பயங்கரமான ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. அன்றைய இரவு தோராயமாக ஒரு நள்ளிரவு ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா சங்கர், அவரை வந்து அவருடைய ரூம்ல தாங்க படுக்க வச்சிருக்காங்க. அவங்க பக்கத்திலே இவங்களுடைய அப்பாவும் படுத்திருக்கிறாரு. என்ன காரணம்னா, இரவு நேரத்தில் அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு எங்கேயாவது வெளியே போயிட்டானா போச்சு, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க அவர் பக்கத்திலே படுக்கிறத வழக்கமாகவே வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சங்கருடைய அம்மா மட்டும் தாங்க தனிமையாக இவங்களுடைய ஹாலோட மைய பகுதியில் படுக்கிறது வந்து வழக்கம். அப்படி படுத்துட்டு இருக்கும்பொழுது இவங்களுடைய இந்த பெண்மணி வந்து திடீர்னு கொஞ்சம் பயந்து அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே சங்கருடைய அப்பா வந்து டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. முழிச்ச பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பையனை பார்க்கறாருங்க. அவர் எப்பயும் போல படுத்து கிடக்கிறாரு. தன்னுடைய பையன் பக்கத்தில் படுத்து கிடக்கிறான். ஆனால் யாரோ ஒரு பெண்மணி வந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. ஒருவேளை தன்னுடைய மனைவியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டுட்டு அவங்களுடைய ரூமோட கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி தாங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி வந்து அந்த ஹாலோட மையப்பகுதியில் படுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேலேயே ஒரு கருன்னு கரிய உருவங்க அப்படி ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்கள பிடிச்சி அமுக்கிக்கிட்டு அவங்கள போட்டு பலார்னு அரைஞ்சிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு வேர்த்து விட என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே சமயத்தில் அந்த கரிய உருவம் வந்து அமானுஷமான குரலை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவனை நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து பிரித்து வைக்க முடியும், அதனால உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து போட்டுத்தலாம் விட மாட்டேன், அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அந்த ஓடைக்கே அனுப்பி அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி போட்டு அடி நடிச்சிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறதே தெரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி தாங்க நிற்கிறாரு. இப்படியே விட்டுட்டோம்னா தன்னுடைய மனைவியோட உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய இவங்களுடைய குலதெய்வத்தோட விபூதி எடுத்து அந்த கரிய உருவத்து மேலேயே வீசி விட்றாருங்க. வீசின உடனே அந்த கரிய உருவம் அவங்களுடைய வீட்டோட விட்டத்துக்கு மேலேயே திடீர்னு எப்படி போச்சுன்னு தெரிலங்க, காற்றுல கரைஞ்ச மாதிரி தாங்க அப்படி டிசப்பியர் ஆகிருக்குது. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி பக்கத்தில் நெருங்கி விட்டு டியூப் லைட்டெல்லாம் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவியோட கண்கள் பூரா அப்படியே முழு பிதிக்கி வெளியே வர மாதிரி தாங்க இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கழுத்து பூரா அப்படியே சிவந்து போயிருக்குது. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கரிய உருவம் என்னை கொண்டிருக்குங்க, நம்மளுடைய பையனை எப்படி காப்பாற்றுறனே தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனையில் வந்து நமக்கே இவ்வளோ பெரிய பாதிப்பு வருது அப்படின்னா தன்னுடைய பையனுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிய வரைக்கும் இவங்க வந்து பூஜை ரூம் கிட்டே தாங்க சம்மணங்கள் போட்டு உட்காந்துருக்காங்க. அதே சமயத்தில் மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த ஆதவன் இருக்கார் இல்லையா, இந்த சங்கருடைய நண்பர் சலங்குடைக்காரர், அவருக்கே கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம இனிமேல் கோயிலுக்குலாம் போகக்கூடாது, நம்ம வேற ஏதாவது ஒரு கோடாங்கியை பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய கோடாங்கியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி இந்த கோடாங்கியோட வீட்டுக்கு போனது பிறகு இந்த சங்கர் அப்படின்றவர் வந்து சம்மணங்கள் போட்டு தாங்க உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடியே. அப்படி உட்கார வச்சதுக்கு பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரிச்சுவல் ஸ்டடி மாதிரி பண்ணிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே இவங்களோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் அந்த ஆதவனே ஆடி போயிட்டாரு. அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய பையனை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது ஒரு மோகினி பிசாசு கிடையாது, அது வந்து ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்
பெண்மணியோட ஆன்மா தான் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தாங்க அவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே ஒரு கோயிலில் கேட்கும்பொழுது ஒரு மோகினி பிசாசு தான் பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் என்னமோ வேற என்னமோ சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் எதுக்கு நம்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அவளையே நான் பேச வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ரிச்சுவல் சரியை தொடர்ந்து பண்ணுறாருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த சங்கர் உட்காந்துருக்காரு இல்லையா, கொஞ்சம் மனநிலைமை சேஞ்ச் ஆன மாதிரி தாங்க உட்காந்துருக்காரு. அவரோட உடம்புலேயே ஒரு துஷ்டான்மா வந்து இறங்கியிருக்குதுங்க. அப்படி இறங்கின அடுத்த நிமிஷமே ஆக்ரோஷமாக என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க கத்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த கோடாங்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய உடுக்கை எடுத்து டம் டம்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு கையில் வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சம்பழ கனியை எடுத்துட்டு அவருடைய தலைமையிலே ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அவருடைய நெத்தியில் பூரா விபூதியை தெளிச்சு விட்றாருங்க. நீ யாரு நீ எதுக்கு வந்திருக்க, இந்த பையனை எதுக்கு பின்தொடர்ந்து வந்திருக்க, அதான் சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த பையனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட ஆன்மா நான் யார் என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி தாங்க வாக்குமூலமே கொடுத்துருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட உண்மையான பேர் ராகினி தாங்க. அந்த பெண்மணிக்கு திருமணமாகி 5 வயசில் ஒரு பையனும் 3 வயசில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய அந்த பாப்பனுடைய இல்லையா அந்த கிராமத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிராமம் தள்ளி தாங்க இருந்திருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக பேரும் புகழோடு சிறப்பாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு 3 வீடு தள்ளி ஒரு பேச்சுலர் வந்து குடி வந்திருக்காருங்க. அந்த பேச்சுலரை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் தாங்க. ஆனால் தமிழும் ஓரளவுக்கு தெரியக்கூடிய ஒரு நபர் தான். அந்த நபர் வந்து தனிமையாக இருக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த பெண்மணி ராகினி இருக்காங்க இல்லையா, அவருக்கு தேவையான உணவுகளை வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் கடைக்கு போகிறது எல்லாமே வந்து அந்த பேச்சுலரே வாங்கி கொடுத்துட்டே இருந்திருக்காருங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க நாளடைவில் அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அந்த நபருக்கும் இந்த ராகினின்ற பெண்மணிக்கும் வந்து காதல் வயப்படுறாங்க. அது காதல் வயப்படுறாங்கன்னு சொல்றதை விட கள்ளக்காதலால் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த இருவரும் வந்து கொஞ்சம் கள்ளக்காதலாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய கணவர் வந்து இந்த ராகினின்ற பெண்மணி வந்து சத்தம் போட்டு கண்டிச்சு வைக்கிறாருங்க. நமக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். நீ இப்படி அவன்கிட்ட வந்து பல்ல காட்டி சிரிச்சு பேசிட்டு இருந்த அப்படின்னா வந்து என்னைக்கா ஒரு நாள் வந்து பூகமமாக பிரச்சனை வடிக்கும். நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் கவனமா இரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. ஆனாலுமே இந்த பெண்மணி ராகினி வந்து கொஞ்சம் கூட கேட்காம அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு இந்த ராகினின்ற பெண்மணி வந்து காணாமல் போயிருக்கிறாங்க. காணாமல் போன கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இவங்களுடைய கணவர் வந்து சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் தேடிக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கிட்டே நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு மாதிரி தாங்க இவருக்கு ஒரு விஷயமே புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபருடைய வீட்டை வந்து உடச்சு உள்ளுக்குள்ள போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்பொழுது அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபருடைய வீட்டில் வந்து கொஞ்சம் பொருள் தாங்க இருக்குது, முக்காவாசி பொருட்கள்லாம் இல்லைங்க, சூக்கேஸ் முதற்கொண்டு இல்லை. அப்போதாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயமே தெரிய வந்திருக்குது. உன்னுடைய மனைவி வந்து அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அந்த நபருடைய ஓடி போயிட்டாடா, நீ மனசை தேத்திக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க இந்த ராகினின்ற பெண்மணியோட கணவருக்கு. தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளை வந்து தவிக்க விட்டு போயிட்டாலே அவளாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போயிட்டாருங்க. இப்படியே இந்த சம்பவம் நடந்து 1 மாத காலகட்டங்கள் தான் கடந்திருக்கும். மறுபடியும் இந்த ராகினின்ற பெண்மணி உங்களுடைய கணவரையும் உங்களுடைய குழந்தையும் தேடி உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. வாசல் முன்னாடி நிற்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னோட வீட்டுக்கு முன்னாடி நீ இப்போ எதுக்காகடி வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இந்த ராகினின்ற பெண்மணி வந்து அழுதபடி இவருடைய காலிலே போய் விழுந்திருக்காங்க, உங்களுடைய கணவருடைய காலிலேயே. அப்படி விழுந்ததுக்கு பிறகு இவங்களுடைய குழந்தையை பார்த்துட்டு என்னால் மறக்க முடியல, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் என்னால் வாழ முடியாது, நீங்களும் எனக்கு முக்கியம், நான் பண்ணது மிகப்பெரிய தவறு தான், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இவங்களுடைய குழந்தையை பார்க்குறாங்க இந்த ராகினின்ற பெண்மணியோட கணவர். தன்னோட குழந்தைகளுக்காக இவளை வந்து நம்ம ஏற்றுக்குவோம், வேற என்ன வழி அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சு அவங்கள வந்து மன்னிச்சு இந்த ராகினின்ற பெண்மணியை மறுபடியும் உங்களுடைய வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துருக்காங்க. ஆனால் மறுபடியும் பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க நிகழ்வு அடுத்தடுத்து நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அந்த நபர் இருக்கார் இல்லையா, ஓடி போனவர், அவர் மறுபடியும் அவருடைய வீட்டுக்கே வந்து குடி வந்திருக்கிறாருங்க. அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்கள் ஆல்ரெடி வந்து எடுத்துலாம் போகலங்க, அவருடைய வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வீட்டு ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எவ்வளவோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சத்தம் போட்டுக்கிறாங்க. அவனுடைய நடவடிக்கையே சரியில்லை, அவனை காலி பண்ணி விடுங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டோட உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து வாடகை பணம் தான் முக்கியம், அதனால நீங்கள் சொல்கிறலாம் கேட்க முடியாது, நான் கேட்கக்கூடிய வாடகை பணத்தை விட அவர் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாரு, அதனால அவர் இங்கே தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து கொஞ்சம் சத்தமாக பேசியிருக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அந்த நபர் மறுபடியும் வந்ததுக்கு பிறகு இந்த ராகினின்ற பெண்மணியோட கணவருக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்துக்குது. மறுபடியும் இந்த ராகினின்ற பெண்மணி திடீர்னு காணாமல் போயிருக்கிறாங்க. உன்னுடைய மனைவி அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அந்த நபரோட மறுபடியும் ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி தாங்க விஷயம் தெரிய வந்திருக்குது. அப்படி விஷயம் தெரிந்ததுக்கு பிறகு இந்த கணவரால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. என்னுடைய மனைவி எனக்கு மறுபடியும் துரோகம் பண்ணிட்டாலே அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 1 வருட காலகட்டங்கள் கடந்திருக்கும். மறுபடியும் இந்த ராகினின்ற பெண்மணி இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி தாங்க திரும்பவும் வந்திருக்கிறாங்க. அப்படி திரும்ப வந்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவரை வந்து என்னால் மறக்க முடியல, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னுடைய குழந்தைகளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ஏற்றுக்கோங்க அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு அழுதபடி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த முறை வந்து உங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் கூட மன்னிக்கிற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைகளை நீ வேணான்னு தானே போன, இப்போ எதுக்கு நீ தேடி வந்த, என்னுடைய குழந்தைகள் வந்து உன்னை வந்து வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் நீ வரலாம், இல்லை அப்படின்னா எங்கேயோ போய் தொலை, அப்படி இல்லையா எங்கிட்டாவது போய் நாண்டுக்கிட்டு சாவு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட குழந்தைகளை கூப்பிட்டு உங்களுடைய அம்மா உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த குழந்தைகள் ஒரே ஒரு வார்த்தையை தாங்க சொல்லிக்குதுங்க, எங்களுக்கு அம்மாலாம் கிடையாது, எங்களுக்கு அப்பா மட்டும்தான், வேற யாரும் எங்களுக்கு தேவையில்லை, அவளை வெளியே போக சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க அந்த பிஞ்சு குழந்தைகள். இந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்களுடைய கணவர் வந்து டக்குன்னு கதவை மூடிட்டு நீ எங்கேயாவது வெளியே போய் தொலைடி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதன் பிறகு இவங்களுக்கு உறவினர்கள் வந்து யாரும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க இந்த ராகினின்ற பெண்மணியை. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுடைய கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாப்பன் உடைக்கிட்டே வந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய கணவரும் ஏற்றுக்கல, நம்ம நம்பி போன வடமாநிலத்தை சேர்ந்த அந்த நபரும் ஏமாத்திட்டாரு, தன்னோட குழந்தைகளும் வந்து நம்மளை வேணான்னு சொல்லிடுச்சு, இனிமேல் நம்ம இதுக்கு வாழணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆற்று ஓடை ஓரமாகவே இவங்க வந்து கீழே குதிச்சு இறந்து போயிருக்காங்க. அப்படி நான் இருந்த சில வருடங்களாகவே அதே இடத்துல ஆன்மாவாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த சங்கர் அப்படின்ற வாலிபர் வந்து என்னுடைய பாட்டுக்கு அடிமையாகி என்னுடைய இடத்துக்கே தேடி வந்தான். அவனை பார்த்த உடனே எனக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதே மாதிரி என்னையுமே அவனுக்கு பிடிச்சி போச்சு. அவன் வந்து என்னை மனதார உண்மையாக நேசிக்கிறான், நானும் அதே மாதிரி மனதார இவனை வந்து காதலிக்கிறேன், நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம், இவனோட உயிரை நான் எடுத்துக்கிட்டு என்னோட இடத்துக்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன், எங்களை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க, இவனை அப்படியே விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய உடம்புல இருந்துக்கிட்டே அந்த ஆன்மா வந்து ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்குது. இதை கேட்ட அவங்களோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் இந்த ஆதவனுக்குமே கொலையை நடுங்கி போயிடுச்சு. இவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை எப்படியாவது பிரிச்சிருங்க சாமி அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோடாங்கியை பார்த்து வருத்தத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த சங்கரோடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஆன்மா கிட்ட இந்த கோடாங்கி வந்து பேசி பார்க்குறாருங்க. அவன் வந்து வாழக்கூடிய ஒரு பையன், அவனை வந்து தொந்தரவு பண்ணாத, அவனுடைய உடம்பு விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிறாரு. ஆனால் எவ்வளோ சொல்லியுமே அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து கொஞ்சம் கூட இறங்குற மாதிரி தெரியலங்க. அதன் பிறகு தாங்க கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தொடர்ந்து ரிச்சுவல் ஸ்டடி பண்ணி அந்த பெண்மணியோட ஆன்மா வந்து தன்வசப்படுத்தியிருக்கிறாருங்க. இனிமேல் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுடைய பையனை வந்து மயக்கத்திலிருந்து எந்திரிச்சு உட்காந்துருவான். அதன் பிறகு அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் உரக்க சொல்லணும், அந்த விஷயத்தை கேட்டது பிறகு அவங்களுடைய பையனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போங்க அப்படின்னு மாதிரி தாங்க இந்த கோடாங்கி வந்து சொல்லிக்கிறாருங்க. அதே மாதிரி 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க அந்த சங்கர் அப்படின்ற வாலிபர் வந்து டக்குன்னு முடிச்சுக்கிறாருங்க. முடிச்சதுக்கு பிறகு அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இத்தனை நாளாக வந்து காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா, அது வந்து ஒரு பெண் கிடையாது, அது ஒரு பெண்ணினுடைய ஆன்மா, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட ஆன்மா கிட்ட தான் நீ வந்து காதலிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிற, அந்த பெண்மணி எப்பயோ இறந்து போச்சுப்பா, அதை வந்து நீ மனசார நினச்சிக்கிட்டு நீ வந்து வேதனைப்படக்கூடாது, அந்த ஆன்மா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன், இப்போ வந்து அந்த ஆன்மா வந்து உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அது உன் கையில் தான் இருக்குது, நீ அந்த ஆன்மா உண்மையிலேயே இல்லவே இல்லை, அது ஒரு மனிதனே கிடையாது அப்படின்றத வந்து நீ மனதார நம்பினா மட்டும்தான் அந்த ஆன்மாவால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வராது, இதை உன் மனசில் நினச்சிக்கிட்டு எந்த ஒரு ஆன்மாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு நீ இந்த இடத்த விட்டு நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி தாங்க அறிவுரை சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த சங்கர்ன்ற வாலிபரை உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆதவனுமே அறிவுரை சொல்லிட்டு நீ வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ரெஸ்ட் ஆடுறா, அதுவரை கடையை நானே பார்த்துக்கிறேன், அதன் பிறகு நீ வந்து கடைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு விட்டு போயிருக்கிறாரு. அதே சமயத்தில் 1 வார காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தாங்க இருந்திருக்குது. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பேரடி தாங்க விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டில் வந்து இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்களே, அந்த சங்கருடைய அப்பா அம்மா மறுநாள் காலை எந்திரிச்ச பிறகு இவங்களுடைய பையனுக்கு வந்து டீ கொடுக்கறதுக்காக வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் இவங்களுடைய பையனுடைய ரூம்ல இருந்து எந்த ஒரு சத்தமுமே கேட்கவே இல்லை. என்னாச்சு, தன்னுடைய பையனுடைய சத்தமே கேட்கவே இல்லையே, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டு அவருடைய ரூமுடைய கதை வந்து திறந்துருக்காங்க. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது இந்த இருவருமே வந்து பயத்தோட உச்சத்துக்கு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பையன் சங்கர் இருக்கார் இல்லையா, அங்கே விட்டத்தில் தூங்கி இருக்கக்கூடிய ஃபேன்லேயே தூக்கு போட்டு தொங்குனபடி இறந்தபடி கிடந்திருக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த ஆதவன்ற வாலிபருக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உறவினர்களுக்கும் சொல்லி அனுப்பிக்கிறாங்க. அதன் பிறகு எல்லாருமே வந்ததுக்கு பிறகு இந்த சங்கருடைய சடலத்தை கீழே இறக்கி அவருக்கான இறுதி சடங்குமே நடத்திருக்கிறாங்க. இந்த ஆதவனுக்கு இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக புரியவே இல்லை. அந்த கோடாங்கி தான் சொல்லி அனுப்பிச்சாரே, இனிமே இந்த சங்கருடைய உடம்புல வந்து இந்த ஆன்மா வந்து ஏற வாய்ப்பே இல்லை, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு. அப்புறையே வந்து திடீர்னு வந்து தூக்கு போட்டு சுத்து போனா, ஒருவேளை அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் அவரை வந்து போட்டு தள்ளிடுச்சா, இல்லை அந்த பெண்மணியை வந்து உண்மையாக மனதார காதலிச்சிட்டோம், திடீர்னு அது வந்து ஆன்மா தன்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சதுனால வருத்தத்தோட நொந்து தூக்கு போட்டு செத்து போயிட்டானா அப்படின்றது வந்து இந்த ஆதவனுக்குமே விடை தெரியாமல் தான் வந்திருக்குது, அவங்களுடைய குடும்பத்தினருக்குமே தெரியாமல் இருக்குது. இப்போ வரை அதுக்கான பதில் வந்து உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த ஆதவனுக்கும் தெரியாமல் மர்மமாக தாங்க இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 2009 காலகட்டத்தில் என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்த பிரதர், இந்த சம்பவத்துக்கு பிறகு இரவு நேரத்தில் நான் குடிக்கிறதே நான் விட்டுட்டேன், வாரத்துக்கு ஒரு முறை தான் குடிப்பேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவியோட சொல்ல கேட்டுட்டு என்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சு குடிச்சுக்குவேன், இரவு நேரத்தில்
தெரியாத ஒரு இடத்துக்கு நான் போகிறதே கிடையாது. அதை எல்லாமே மொத்தமாகவே நான் தவிர்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய இந்த சங்கர் அப்படின்றவர் வந்து சின்ன வயசுலேருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து இறந்து போனது வந்து என்னால் இப்போ வரையும் ஏற்றுக்கவே முடியல. இப்போ வரைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி ஆதவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.